இங்கேயே இவ்ளோ ஆட்டம் போடுறாங்க. ரூம்ல போய் என்ன ஆட்டம் ஆட போறாங்களோ? ஒரு ஆட்டமும் நடக்காது. அவங்கள ரூம்குள்ள விட்டுட்டு வெளியே நின்னு கண்ணை கசக்கிட்டு நிப்பேன்னு பாத்தீங்களா? அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டு இப்பவே வெளியில ஓடி வர மாதிரி பண்றனா இல்லையான்னு பாருங்க. ஏய், என்ன பண்ண போறா? வாங்க போலாம். நல்லா மணக்க மணக்க சமைச்சிருக்க. இந்த வாசனை பிடிச்ச உடனே பசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. கரண்ட் போச்சா? சார், என்ன சார் கரண்ட் போயிடுச்சு. என்ன சார் பண்றது? இரு, நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன். நீ இங்கே உட்காந்துட்டு. சரி. எங்கேயும் போவாத. தனியா சமைச்சு ஜாலியா ரூமுக்கு போய் சாப்பிடலாம் நினைச்சீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்குவீங்களா? இப்போ இருட்டுல கண்லயும் மூக்குலயும் சாப்பாட்டை நல்லா ஊட்டி விட்டுக்கோங்க. செம்ம ஐடியா தீபி. தீபியா கொக்கா? இருட்டு ரூம்ல குருட்டு கோழிங்க மாதிரி அப்படியே கிடக்கட்டும். ஆமா, ஏமா ஏன் ரூம்ல மட்டும் பவர் கட் ஆயிருக்கு? பவர் கட் ஆயிருக்கா? உன் ரூம்ல மட்டுமா? நான் உன்ன கேட்டா நீ என்ன கேக்குற? அது எப்படி ஏன் ரூம்ல மட்டும் கட் ஆயிருக்கும்? ஓன் தலைவிதி. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஒருத்திய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியே, அந்த மகராசி வந்த நேரமா இருக்கும். மா, இப்ப பவர் கட் ஆனது எப்படின்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. பட் நீங்க ஆசைப்பட்டது நடக்காது, நாங்க ஆசைப்பட்டதுதான் நடக்கும். என்னாச்சு சார்? எல்லாம் நன்மைக்கே. என்ன சார் சொல்றீங்க? நீ கேண்டில் லைட் என்ன சாப்பிட்டுருக்கியா? எங்க ஊர்ல அரிக்கன் விளக்கு வச்சுதான் சார் சாப்பிட்டுருக்கேன். அப்படின்னா என்ன சார்? இது இங்கிலீஷ்கார ஸ்டைல. இருட்டுல மெழுகுவர்த்தியோட சின்ன வெளிச்சத்துல தான் லவ்வரோட முகம் மட்டும் தெரியற மாதிரி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு ரொமான்ஸோட சாப்பிடுறது தான் கேண்டில் லைட் டின்னர். அதெல்லாம் வேணாம் சார். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இது பாரு, எனக்கு உன் கூட கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசைய இன்னைக்கு நான் நிறைவேற்ற போறேன். கேண்டிலோட வெளிச்சத்துல அதை விட பிரைட்டா உன் முகம் தக தகன பௌர்ணமி மாதிரி மின்னும்ல, அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன். வெயிட் அண்ட் see. அண்ணி வாங்க வாங்க. பாத்தீங்களா? பாவீங்களா? பாரு. நீ உன்னை நினைச்சு கரண்ட் கட் பண்ண, ஆனா அவன் அதுக்கே ஒரு பிளான் பண்ணிட்டான் பாரு. இவன் டேஸ்ட் ஏண்டி இவ்ளோ கேவலமா இருக்கு? ச்சே, பகல் வெளிச்சத்திலேயே அவன் முகம் பார்க்க சகிக்காது. எப்படி இருக்கு பூங்கொடி கேண்டில் லைட்ஸ்? நல்லா இருக்கு சார். சரி, நாம சாப்பிட ஆரம்பிப்போமா? சாப்பிடு. நீ சாப்பாடு எடுத்த வாயில வை, அப்ப தெரியும் நீ ரசிச்சுக்கிட்டு சாப்பிடுறியா இல்லையான்னு. ஐயோ சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு சார். என்ன தப்பு? ஐயோ, இந்த பரதேசி நம்ம ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாலோ? சாப்பாட்டுல உப்பே போடல சார். கடைசியா போடுவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே சுத்தமா மறந்துட்டேன் சார். இதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத விஷயம். இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? சாப்பிட்டு பாப்போம், தேவைப்பட்டா போட்டுக்கோ. இதுல என்ன இருக்கு?
சாப்பிட. என்ன பூங்குடி, உப்பு போடலன்னு சொன்ன? கரெக்டா தானே இருக்கு. கரெக்டா இருக்கா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், சரியா தான் இருக்கு. நான் உப்பு போடவே இல்லையே. எப்படி இதுல உப்பு வந்துச்சுன்னு தெரியல. அந்த தீபிகா நீ சமைச்சதை கெடுக்கிறதுக்காக உப்பள்ளி போட்டிருப்பா. நீ உப்பு போடாதனால இப்ப கரெக்டா இருக்கு. தீபி மறுபடியும் உனக்கு வந்துட்டான். உன்னை பத்தியும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். ச்சே, எல்லாமே அவளுக்கு நல்லதாவே போய் முடியுது. ஏதோ நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது இல்ல? இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. அந்த பட்டிக்காட்டுக்கு வந்த வாழ்க்கையை பாரு. என்ன கூட்டி விட மாட்டியா? ஓ, இதெல்லாம் வேற நடக்க போகுதா? சும்மா இருங்க. இந்த ட்ரெயின் ரொம்ப தூரம் போகும் போல இருக்கே. அந்த லைட் வெளிச்சத்துல சாப்பிட்டு இருந்தா கூட இவ்வளவு த்ரில்லிங் கிடைச்சிருக்காது. இந்த கேண்டில் எஃபெக்ட் செம த்ரில்லிங்கா இருக்குல்ல? ஆமா சார். பூங்குடி, இன்னொரு தடவை கேட்குறேன், எனக்கு ஊட்டி விட மாட்டியா? அதுக்கு என்ன சார், இந்தாங்க. பார்த்து சார். நான் குழம்புல இருக்கிற முருங்கைக்காயன்னு நினைச்சு கடிச்சிட்டேன். பூங்குடி, கை ரொம்ப வலிக்குதா? இல்ல சார். உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் லேசா கடிச்சதுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கேன். எங்க கை காட்டு. உன் கையை பார்த்தா பஞ்சு கும்பேர் தான் வச்சிருப்பாங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. சார் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி சார் சாப்பிடுறது? சாரி, சாப்பிடு. இதுக்கு மேலே இதை பார்க்க என்னால சகிக்க முடியல. நான் போய் ஏதாச்சும் பண்றேன். என்ன பண்ண போற? இருட்டுல அவங்க தடவி தடவி சாப்பிடுறதுக்கு லைட் வெளிச்சத்துல சாப்பிடுறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. வாங்க போலாம். கரண்ட் வந்துருச்சு. பொங்குடி, நம்ம ஏசியை போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குறோம். சரிங்க சார். நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் சார். ஏய் மது, நீ எங்க இருக்க? ஐயோ அத்தை, வெளியில தான் நின்னுட்டு இருக்கோம். ஐயோ, அந்த இன்வெர்டர் தான் என்ன ஆச்சு? ஐயோ இல்ல அத்தை, இப்ப கரண்ட் வந்துரும். சீக்கிரமா தீபி. இருங்க பாக்குறேன். அது வரைக்கும் கேண்டிலாவது ஏத்தி வைங்க. அத்தை, எல்லா கேண்டிலையும் ஜீவா எடுத்துட்டு போய் எரிச்சு காலி பண்ணிட்டான். ஐயோ, இவன் ஒருத்தன். அத்தை, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அத்தை வந்துரும். ஐயோ, இதுல எதை கூட கனெக்ட் பண்ணனும்? பார், உன்னால நான் அத்தை கிட்ட திட்டு வாங்குறேன். சீக்கிரம் சரி பண்ணி கரண்ட் வரவை தீபி. ஐயோ, நான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன். இதுல எதுல கனெக்ட் பண்ணா லைட் வரும்னு எனக்கு சுத்தமா தெரியலையே. என்ன தீபி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு.
தேங்க்ஸ் பூங்கொடி. ஜீவா, அப்பா இருங்க. ஏன்டா? என்னப்பா அட்ரஸ் தெரியாம வந்துட்டீங்களா? டேய், அப்படிலாம் சொல்லாதடா. என் பையன் ரூம் வரதுக்கு எனக்கு என்ன? இப்போ உங்க பையன் தனியா இல்ல, ஒரு வயசு பொண்ணோட இருக்கான். சரி, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? கரண்ட் இல்லாம என் ரூம்ல தூங்க முடியலடா. டேப்லெட் வேற போட்டிருக்கனா, கண்ணெல்லாம் அப்படியே சொக்கிட்டு தூக்கம் வருது. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்கிக்கிறேன். நோ, நான் அலோவ் பண்ண முடியாது. சார், நீ சும்மா இருப்பூங்கடி. உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது. டேய், அப்போ என்ன கெட்டவன் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சம்மதிக்க மாட்டேன்னா சம்மதிக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். டேய், பெத்த அப்பனுக்கே கெட் அவுட்டா? அப்படியே ஓரமா படுத்துட்டு போயிடனாடா. பெத்த அம்மாவாவே இருந்தாலும் இப்போ கெட் அவுட் தான் சொல்லுவேன். இப்படியே டேய் போ. ஜீவா, இவங்க பாலிடிக்ஸ்ல நம்மள போட்டு கொள்றானே. எப்படி தூங்குறது? பேசாம இவள மருமல் ஆக்கிடலாமோ? அப்புறம் யார் மாயாட்ட அடி வாங்குறது? என்னங்க வந்துட்டமா? என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தான் போல இருக்கு. சீக்கிரம். ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, நீங்க எங்க போனீங்க? அது ஏமா கேக்குற? வேர்த்து கொட்டுது, மூச்சு முட்டுது, தூக்கம் வேற கண்ணை கட்டுது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி, நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. தீபிகா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏமா, ஏன் இந்த தீபிகா இபி பாக்ஸ்ல கை வச்சிட்டு இருக்கா? தேவையில்லாத வேலைலாம் பாக்குற மாயாவ. அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் சீக்கிரமா சரி பண்ணிடுறேன். என்னமோ பண்ணு, நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஏங்க, என்னங்க அது? ஐயோ, தீபி, என்னமாச்சு? தீபி, தீபி. இருங்க நான் இப்ப வந்துடுறேன். டேய் ஜீவா, ஜீவா சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. உங்க அம்மா சாகடிச்சிட்டு இருக்கு. டேய் ஜீவா சீக்கிரம் வாடா. அம்மா அம்மா என்னமாச்சு? என்னப்பாச்சு? டேய் பார்த்தா தெரியலையா? ஷாக் அடிச்சிட்டு இருக்கடா அவங்கள. ஷாக் அடிக்குதுன்னு சொல்லி சும்மா நிக்கிறீங்க? டேய் நான் ஒன்றும் சும்மா நிக்கலடா. ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணுறதா இல்லை இபி ஃபோன் பண்ணுறதான்னு தெரியல. லிரிட்ல ஃபோனை எங்கே வச்சுன்னு தெரியலடா. அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். என்னப்பா நீங்க? சார், ஏதாவது பண்ணுங்க சார். டேய் போடா, ஏதாவது பண்றா போடா. இங்க வா பூங்குடி. இருமா, வந்து ஏதாவது பண்ணுவான். இந்த புடி பாம்பு வந்தா அடிக்கிறதுக்காக வச்சிருந்தது நல்லதா போச்சு. இவங்களை காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற வழியே இல்ல. அப்படியே ஒரே போட போட்டு. சார், நான் எப்படி சார் உங்க அம்மாவை அடிக்கிறது? தாய் பாசத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்கு உப்பு போட்டால அவளுக்கு விசுவாசத்தை காட்டு. டேய் சீக்கிரம் வாடா. பாப்பத்துக்கு பாவம் இல்ல பூங்குடி, வா. பாத்துடா. டேய், பெத்த தாயின்னு கூட பார்க்காம கட்டையால அடிக்கிறியா? ஐயோ. அம்மா, நான் உன்னை அடிக்கலன்னு வச்சுக்கேன், இந்நேரம் உன் புருஷன் விடவா இருப்பாரு. என்ன அடிச்சது மட்டும் இல்லாம அவளை விட்டு தீபிகாவை அடிக்க வைக்கிறான். நல்லா கேளுங்க ஆண்டி, வேணும்னே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. ஷாக் அடிச்சதை விட இவங்க அடிச்சதுதான் வலிக்குது.
இவ்வளவு நேரம் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஏமா, உன்னை கட்டின புருஷன், நீ பெத்த பொண்ணு, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அதுக்காக காப்பாத்துறங்கிற பேர்ல இப்படிதான் அடிப்பீங்களா? நீயே பார்த்தல, இவ்வளவு அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஷாக்கே போச்சு. அடிச்சாலும் உன்னை காப்பாத்தினேன்னு சந்தோஷப்படு. ஏய், அடிக்காத அடிக்காத. தள்ளி போ. ஐயோ, ஐயோ. இதுவே ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே சீக்கிரம் தூங்கணும். அப்பா. பொங்குடி பொங்குடி பொங்குடி. சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. அந்த கபோர்ட்ல என்னோட நைட் ட்ரெஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னால் தூங்கவே முடியாது. ஒரே டிஸ்டர்பா இருக்கும். நீ எப்படிதான் இப்படியே படுத்து தூங்குறியோன்னு தெரியல. எல்லாமே பழகுறது தானே சார். சார், இந்த கவரா சார்? அதேதான். இந்தாங்க சார். தேங்க்யூ. பொங்குடி தப்பா எடுத்துக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் சொன்னேன். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். இப்படியே போனா டீசெண்டா இருக்காது. பொங்குடி தப்பா நினைச்சிட்டானா? வேணாம், ட்ராக்ஸே போட்டு போ. என்ன சார், நைட் ட்ரெஸ் போடாம வரீங்க? இல்ல, இந்த ட்ரெஸ்ஸே போட்டு பழகிக்கிறேன், அதான் நல்லது. ஏன் சார்? கவர்ல பொங்குடி, நீ பெட்ல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன். பெட்லையா? வேணாம் சார். எனக்கு பெட்ல படுத்தா ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். நான் கீழே படுத்துக்கிறேன் சார். நல்லா தான் பேசுறேன். சரி, பில்லோ பெட்ஷீட் என்ன வேணுமோ எடுத்துக்க. சரிங்க சார், நான் எடுத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. நீ? ஏன்னே தெரியல சார், உங்க கூட ஒரே ரூம்ல தனியா இருக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு சார். நீங்க முதல்ல தூங்குங்க, நான் அப்புறமா தூங்குறேன். வெக்கம்னா என்னன்னு கேட்குற இந்த காலத்துல? நீ இவ்வளோ வெக்கப்படுற பொங்குடி? உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தான். இல்ல இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. ஃபர்ஸ்ட் கபோர்ட்ல பில்லோ பெட்ஷீட்லாம் இருக்கு, எடுத்துக்கோ. சரிங்க சார். பொங்குடி சார், உனக்கு சில்லுன்னு வேணுமா? ஏசி டெம்பரேச்சர் நார்மலா போதுமா? எனக்கு ஏசி இல்லாமலே ஜில்லுன்னு தான் சார் இருக்கு. நான் இது வரைக்கும் இப்படி சொகுசா ஏசி ரூம்ல தூங்குனதே இல்லை. இனிமே நீ டெய்லி இங்க தான் தூங்க போற. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, இந்த ரூமை இதை விட சூப்பரா டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, குட் நைட்.